ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்ஐ ட்ரேடர்ஸுங்க. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குங்க. இந்த ஷாப்புக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வழி இருக்குங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்க உப்பு கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக ஆப்போசிட் வந்துட்டு சின்ன சந்து இருக்குங்க. அந்த ரோட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு எம்ஐ ட்ரேடர்ஸ்க்கு வரலாங்க. இனி இது வந்து மைதானம்ங்க. மைதானமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டீல் பாத்திர கடை தாங்க. அங்கே வந்து பாருங்கள், இது ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்டீல்ஸ்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரோடு உள்ளக்கு போகுதுங்க. பாருங்கள், அங்கே வந்து உங்களுக்கு மேலே பெரிய ஒரு போர்டு வச்சுருக்காங்க, எம்ஐ ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேயும் ஒரு வழி இருக்குங்க. பின்ன போத்தீஸ்க்கு பேக் சைடு தான் இந்த ஷாப் வருது. இது வந்து சவுடமன் கோவில் ஸ்ட்ரீட் தாங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாலே உங்களுக்கு எம்ஐ ட்ரேடர்ஸ்னு பெரிய ஒரு போர்டு தெரியுங்க. ஒரு சின்ன ஒரு சந்து தாங்க. அந்த சந்துக்குள்ளேயே நீங்கள் போனால் எம்ஐ ட்ரேடர்ஸ் வந்துடும். நீங்கள் பைக்லலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கடைக்கு முன்னாடியே வந்து பார்க் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே ஜஸ்ட் பார்ன் பேபிலேருந்து 1.5 years வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. பாருங்க, நம்ம கடையில் பாருங்க, இந்த வெயில் சீசனை முன்னிட்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல வெயில் இருக்குங்க. நீங்கள் வந்து குழந்தைய தூங்கும் போது டவலோ எதுவும் போட்டு தூங்க வைக்க முடியாது, ஃபேன் காற்று எல்லாமே தூங்க முடியாது. அது சம்மர் ஆஃபராக நான் என்ன பண்ண, குழந்தைக்கு பாருங்க 10 பேண்டிஸ் 5 பனியன் 190 ரூபாய்க்கு உங்களுக்கு சம்மர் ஆஃபராக தரோம். 198 ரூபாய். 190. ஆமாம், பாருங்க, குழந்தை ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 10 1000 5 பனியும் சேர்ந்து 198 ரூபாய்க்கு நாங்கள் வந்து இந்த வெயில் சீசன் சம்மர் ஆஃபராக குழந்தைக்கு தரோம். நைட்டு தூங்கும்போது இது ரெண்டும் போட்டு குழந்தைக்கு அழகாக தூங்க வச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய உப்புசமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன, அவங்க குழந்தைக்கு தண்ணி அப்படியே உறிஞ்சிடும். ரெண்டுமே 100% காட்டன் ஐட்டம். சரி சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இது வாங்கி பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? வாங்க, வணக்கம். பாருங்க மேடம், நம்ம கடை பாருங்க கோயம்புத்தூர் டவுன் ஹால் போத்தீஸ். ஓகேண்ணா. கோயம்புத்தூர்ல வந்து 3 போத்தீஸ் இருக்குங்க மேடம். நம்ம கடை வந்து டவுன் ஹால் போத்தீஸுக்கு நேர் பேக் சைடு ஒப்பனக்கார வீதி வழியா வரலாம். நீங்க டவுன் ஹால் வழியா வரலாம், 5 கார்னர் வழியா வரலாம், 5 முக்கு வழியா வரலாம். உங்களுக்கு அதோ ராஜ்வீதி வழியா வரலாம். நம்ம கடைக்கு வரக்கூடிய மொத்தம் 7 வழி இருக்குங்க. 7 வழியாவே நான் வந்து இங்க கடைக்கு நீங்க வரலாங்க. கடை முன்னாடியே வண்டி நீங்க பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் வசதி நம்ம கடையில் இருக்குங்க மேடம். அதே மாதிரி குழந்தைக்கு பாருங்க, இந்த வயிறுக்கிற வெயிலுக்கு நீங்க போடக்கூடிய துணி பாத்தீங்கன்னா, எந்த துணி போட்டாலும் குழந்தைக்கு சீக்கிரம் உங்களுக்கு ஈரமாயி போயிடும். நம்ம பாருங்க 100% காட்டில் வச்சிருக்கோம். பனியன் டாயர். கடை பேர் எம்ஐ ட்ரேடர்ஸ். எம்ஐ ட்ரேடர்ஸ் கோயம்புத்தூருங்க மேடம். நம்ம கடை ஆன்லைன் புக்கிங் இருக்குங்க. நேரடியாக நீங்க வாங்கிக்கலாங்க மேடம். சனி ஞாயிறு மட்டும் ஆன்லைன் வாங்க மாட்டோம், மற்ற எல்லா நாளும் ஆன்லைன் வாங்குவோம் மேடம். இன்னைக்கு புக் பண்ண நாளைக்கு உங்களுக்கு வீடு ஏறி வந்துடும். சனி ஞாயிறு கடை இருக்கும். கடை இருக்குங்க மேடம். ஆனால் வந்து ஆன்லைன் கிடையாதுங்க. பாக்கி வெள்ளி டு திங்கள் டு வெள்ளிக்கிழமை மட்டும் ஆன்லைன் புக்கிங் இருக்குங்க. காலை 11 o'clock வந்து 7 மணி மட்டும் ஆர்டர் வாங்குவோங்க மேடம். இன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பொருள் சேர்ந்துடும். ஒரு நாள் உங்களுக்கு எஸ்டி கோயில் நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருவோங்க மேடம். அந்த டாயர் வந்து வெறும் 12 ரூபாய். 12 ரூபாய். ஆமா, குழந்தை பாருங்க 3 மாசத்துக்கு 2 வயசு மட்டும் போட்டுக்கலாம். 12 ரூபாய் வரும். டாயர் பனியன் பாருங்க 29 ரூபாய் பனியன். 29 ரூபாய் பனியன், டாயர் 12 ரூபாய். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 41 ரூபாய் வருங்க. 40 ரூபாய்க்கு இந்த வெயில் சம்மர் ஆஃபருக்கு 3 மாசத்துக்கு மட்டும் கொடுப்பேங்க. சம்மர் ஆஃபர் முடிஞ்சுனா கொடுக்க மாட்டோம். 3 மாசத்துக்கு நீங்க வேணா வாங்கிக்கலாம். குழந்தைக்கு இது வாங்கினீங்கன்னா உங்க வெயில் டைம் என்னென்ன நீங்க விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டாலும் குழந்தைக்கு சீக்கிரம் வேத்து போகும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப சம்மருக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நல்லா பாருங்க, கலர்ஸ் பாருங்க, நிறைய கலர் வச்சிருக்கோம். 10 கலர் நம்ம கிட்டே இருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி 6 பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மாசத்துக்கு குழந்தைக்கு நீங்க நல்லபடியா நீங்க குழந்தைய வெயில நீங்க வந்து கொஞ்சம் இதா ஃப்ரீயா வச்சுக்கலாம். சரி, நல்லா இருக்கும். பாருங்க சார், நம்ம மேடம் நம்ம கடையில் பாருங்க, குழந்தைக்கு உண்டான குழந்தை பிறந்ததுலேருந்து 1 மாசத்துலேருந்து 1.5 வயசு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள். ஒவ்வொரு பொருள் நீங்க என்ன வாங்கணும், எது வாங்கணும், நீங்க இப்படியே நீங்க பார்க்க வேண்டியது. நம்ம கடைக்கு நேரம் வந்து பாருங்க, ஐட்டம்ஸ் பாருங்க, எல்லா பொருளுமே வச்சிருக்கோம். குழந்தைக்கு நீங்க குழந்தை பிறந்து 1.5 வயசு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம கடையில் பாருங்க எல்லாமே வச்சிருக்கோம். நேரடியாக வந்தால் நீங்க நேராக பொருளை பார்த்து என்னங்கிறத பார்த்து நீங்க நேர்லயே நீங்க வாங்கிக்கலாங்க. எல்லா பொருளும் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, குழந்தை பிறந்த உடனே நீங்க தேன் லப்பர் கொடுப்பீங்க. குழந்தைய நீங்க சாப்பிட்டு தேன் லப்பர் பாருங்க, இந்த லப்பர் செயினோடு இருக்கு. இந்த செயின் அப்படி நீங்க ஃபிட் பண்ணி இப்போ வாயில் கொடுத்தீங்கன்னா குழந்தை கீழே விழுந்தா இந்த லப்பர் கீழே விழுகாது. சேஃப்டியோட வச்சிருக்கோம் லப்பர். அப்புறம் பாருங்க, குழந்தைக்கு நீங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், ஆப்பிள், திராட்சை,
நேந்திரம்பழம் பூம்பழம் எது கொடுத்தாலும் பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். ஓகேண்ணா. போட்டு இதை லாக் பண்ணி இதை கழட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தை அப்படியே வரல வச்சு ஜூஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அப்படியே விட்டாலும் கீழே விழுகாது. குழந்தைக்கு வேணா வரல கை இப்படி தான் வச்சிருப்பாங்க. என்ன பண்ண பொருள் கீழே விழுகாது. இப்படியே அவங்க வந்து அப்படியே சபிக்குவாங்க. அப்படியே இப்படியே ஆகும். நீங்க உடனே ரெண்டா ரிமூவ் பண்ணி கொட்டி ரெண்டா போட்டு கொடுத்துக்கலாம். இது நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் மாதிரி குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு லைட்டா ஒரு பல்லு சின்ன சின்ன பல்லெல்லாம் வரும். இந்த பல்ல மாதிரி தைக்கக்கூடிய ப்ரஷ் சில்கான் ப்ரஷ் இங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க விரல போட்டு குழந்தை நீங்க தேய்ச்சி கொடுத்துக்கலாம். என்ன நீங்க இந்த ஸ்பீடா பண்ணாலும் எங்கேயோ நீங்க பார்த்து செஞ்சாலும் குழந்தை எதுவுமே இதாகாது. சில்கான் கம்ப்ளீட் சில்கான் பாருங்க ப்ரஷ். இதெல்லாம் வாஷ் பண்ணி போகும்போது குழந்தை என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த பல்லு வளைச்சி சீக்கிரமா வெளியே வந்துடும். அந்த மாதிரி சில்கான் பிரஷ் வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க சில்கான் ஸ்பூனு. ஆமா நிறைய குழந்தை என்ன பண்ணுங்க தூங்கிருங்க. சாப்பிட அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படிங்க சில்வர் ஸ்பூன்ல எப்படி தள்ளி வெளியே தள்ளி உள்ள தள்ள மாட்டீங்க. பயனுக்குள்ள போன ஏதாவது காயம் இந்த மாதிரி சில்கான் ஸ்பூன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன குழந்தை என்ன தள்ளினாலும் குழந்தைக்கு எதுவுமே எந்த வலிக்காது. அதுக்கு சில்கான் பிள்ளைக்கு குழந்தைக்கு எந்தமே இதாக சில்கான் ஸ்பூன் வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க குழந்தைய அடிக்கடி கை சூப்புவாங்க. ஒரு கையை மட்டும் அந்த கை சூப்புனா கை உள்ள வாங்காம இருக்குது. கை சூப்புற அதுவும் சிலிக்கான் பாருங்க. குழந்தைய கை சூப்புனா கை சூப்பாம தடுக்கலாம். நீங்க இது போட்டீங்கன்னா கை சூப்பை தவிர்த்துக்கலாம். இது போடாம கூட குழந்தைய சூப்பு பழகிட்டாங்க என்ன பண்ணுவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போகும்போது சில்கான் கம்ப்ளீட் சில்கான் உங்களுக்கு பாருங்க. குழந்தை என்ன சூப்பா தண்ணி வெளியே வரும் வயிற்றுக்குள்ள போகாது. சைடு எஃபெக்ட் இருக்காது. சில்கான் கை சூப்பர்லாம் அப்புறம் பாருங்க இந்த பல்லு வளர்ச்சி வரும்போது குழந்தை ஏதோ ஒன்று இந்த வாயில் ஏதோ ஒன்று போட்டு சாப்பிடணும் காய் கடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டீச்சர் இந்த மாதிரி தீர்த்த கொடுத்தீங்கன்னா அவங்க வச்சு கடிச்சுக்குவாங்க. அப்படியே பல்லு சீக்கிரமா எதிரெல்லாம் கொஞ்சம் தேய்மானமாய் பல்லு சீக்கிரம் வெளியே வந்துடும். பாருங்க தீர்த்த இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. உங்க 3 மாடல் 4 மாடல் நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? பிறந்த உடனே பாத்தீங்கன்னா நகம் இருக்கும். நகத்தை நீங்க வெட்டாம விட்டுருவீங்க. அது காலப்போக்கு என்ன ஆகும் மூஞ்சில ஏதாவது இந்த மாதிரி பாருங்க நகைவட்டி இந்த மாதிரி நகைவட்டி வச்சிருக்கோம். நகைவட்டி மிஷின் வச்சிருக்கோம். பாருங்க இந்த மாதிரி நகைவட்டி இந்த மாதிரி நீங்க மாட்டி இப்படி பாருங்க இப்படி பண்ணிக்கலாம். கை எக்காந்து கொண்டு வலிக்காது. இந்த பாருங்க நகைவட்டி. பக்கத்தே ஒரு மேடம் இருக்காங்க டெமோ காட்டுறேன். அவங்களே பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம் கை கொடுங்க. இங்க பாருங்க எவ்வளவு நகை வச்சிருக்காங்க. அங்க பாருங்க இந்த மாதிரி இப்ப நாங்க பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லை. பவுடர் நகை வந்து பவுடர் மாதிரி போயிடும். அப்படியே இதை வந்து பெரியவங்களுக்கு இது வந்து பாருங்க 3 இருக்கு. இந்த 6 இடத்துல பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு 3 பெரியவங்களுக்கு. இது நீங்க பயப்படாம குழந்தைக்கு அப்படியே நீங்க மில்க் கொடுத்து என்ன பண்ணலாம். அப்படியே நீங்க நகத்தை பவுடர் மாதிரி பண்ணி விட்டுலாம். குழந்தைக்கு எக்காத கொண்டு எதுவுமே தெரியாது. நல்லா ஆஃபர்ல ரெடியா வச்சிருக்கோம். சரிங்களா? அப்புறம் பாருங்க குழந்தைக்கு முட்டு குத்துவாங்க. முட்டு குத்துமா கால் பார்த்து சின்ன கல்ல கூத்தி நீங்க பயந்து போய் தூக்கிடுவீங்க. பயப்படவே வேண்டாம். இதை பாருங்க இந்த மாதிரி 2 சாக்ஸ் காலில் போட்டு விட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா குழந்தைங்க தாராளமா நீங்க எங்க வேணா மண்ணில் வேணாலும் எங்க தலை வேணாலும் தைரியமா விட்டுக்கலாம். குழந்தைக்கு என்னதான் முட்டு குத்தா கீழே கால் கருப்பாகாது. நிறைய பேருக்கு கால் பாருங்க இந்த முட்டு கருப்பா இருக்கும். எதனாலனா இந்த முட்டு குத்தமா அசால்ட்டை விட்டுருவோம். அப்ப அதுக்கு நம்ம மெடிசன் போட்டு கிளீன் பண்ணிக்கணும். அது தேவையில்லை. பாருங்க இந்த மாதிரி இது போட்டு விட்டீங்கன்னா என்ன அவங்க இது பண்ணாலும் காலுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. பாருங்க சைனீஸ் சவுண்ட் மாதிரி இருக்கும். கிறுக்கி வச்சிருக்கோம். ரொம்ப சாப்பிட்ட மெல்லிய குழந்தைக்கு எக்காத கூட காது பெருசால வலிக்கு இதாகாது. பாருங்க இந்த மாதிரி. அப்புறம் பாருங்க சோப்பு டப்பா பவுடர் டப்பா வச்சிருக்கோம். என்னதான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சோப்பு கேட்பாங்க. சோப்பு கொடுத்து கொண்டா உங்களுக்கு சோப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அது போட்டு வைக்கிறதுக்கு பாருங்க சோப்பு டப்பா வச்சிருக்கோம் ரெடியா. சோப்பு டப்பா பவுடர் டப்பா பாருங்க. இந்த மாதிரி பவுடர் டப்பா நீங்க இந்த மாதிரி பவுடர் கொட்டி வச்சிட்டீங்கன்னா இதுக்குள்ள பவுடர் கொட்டி உள்ள லாக் பண்ணீங்கன்னா நீங்க தேவைக்கு அப்பப்போ இது பண்ணிக்கலாம். சோப்பு டப்பா அவைலபிளா வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க குழந்தைக்கு வெட்டக்கூடிய நகைவெட்டி கத்திரிக்கோள் ஷார்ப்னஸ் இது சீப்பு இது இந்த மாதிரி பேக்கேஜ் நம்ம வச்சிருக்கோம். பாருங்க இந்த மாதிரி நகை வெட்டிட்டீங்கன்னா நகத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்த இந்த மாதிரி நம்ம ரெடியாக இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஆச்சுங்களா? அப்புறம் பாருங்க குழந்தைய வந்து ஒரு 9 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டக்குனு கீழே விழுவாங்க. இந்த பக்கம் எந்த பக்கம் அவங்களுக்கே தெரியாது விழுந்துருவாங்களா. பக்கத்தில் ஏதாவது பிடிக்கும்போது டக்குனு கீழே விழுந்துருவாங்க. அதை வந்து மண்டையை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கேப் நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி கேப் போட்டு உட்கார வச்சிட்டிங்கன்னா என்னதான் விழுந்தாலும் உங்களுக்கு பின்னாடி எந்த பக்கம் விழுந்தாலும் ஃபுல்லா சேஃப் ஆயிரும். பாருங்க நம்மள மாதிரி இந்த மாதிரி ஆயிரும். பாருங்க நம்ம சில நம்ம ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. இப்பதான் ப்ராடக்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகாம உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது மண்டை சேஃப் ஆகி கம்போட்டா குழந்தைக்கு இதா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். என்ன பொசிஷன் விழுந்தா நீங்க போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விழுந்தாலும் இந்த பக்கம் எந்த இதாகாது. அந்த மாதிரி இன்னொரு மாடல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு மாடல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து பேக்ல மாட்டுறது இப்படி இப்படி வந்து அடிபடாம இருக்கு. இந்த மாதிரி நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? பிறந்த உடனே நீங்க ஒரு 20 நாள் 30 நாளைக்கு அப்புறம் போட கருப்பு வளையல் பாருங்க. பிளாஸ்டிக் வளையல் நீங்க கண்ணாடியெல்லாம் போனீங்கன்னா குழந்தைங்க தட்டினாங்கன்னா உடஞ்சி உங்களுக்கு காயமாயிரும். பிளாஸ்டிக் போய் என்ன தட்டினாலும் உடையாது. இல்லை சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் 4 சைஸ் வச்சிருக்கோம். பிளாக் வளையல் வச்சுங்களா? அப்புறம் பாருங்க வேங்கு பொட்டு
குழந்தைங்க வைக்கக்கூடிய பொட்டு அது நாங்கள் வச்சுருக்கோம். சரி. அப்புறம் குழந்தைங்க போகிற சங்கு மருந்து குடிப்பீங்களா, அது கூடிய சங்கு நம்ம சாஃப்ட்னஸாக இருக்க அந்த இடம் காயமாகாது, சங்கு வச்சுருக்கோம். அப்புறம் காலுக்கு போடுற பாருங்க ரிங்கு, இந்த பாருங்க நிறைய மாடல் வச்சுருக்கோம். 1 2 3 4 5 6 7 மாடல் வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்க இது வச்சுருக்கோம். சாரி கட் பண்ண. இப்போ கைக்கு போகிற வசம்பு, கைக்கு போகிற வசம்பு பாருங்க பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, அது வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்க கருப்பு கயிறு எதுக்குன்னா ஏதாவது தங்கம் போட்டுருவீங்க குழந்தைக்கு, தங்கமெல்லாம் போட்டிங்க நூற்கொடியெல்லாம் போட்டிங்க ரொம்ப லூஸ் ஆகி கழுண்டு, அதுக்கு நீங்கள் இழுத்து கட்டுறதுக்கு கருப்பு கயிறு அது வச்சுருக்கோம். இது கருப்பு கயிறு உங்களுக்கு நகை தங்கம் வெள்ளியெல்லாம் போடும்போது குழந்தைக்கு லூஸாக இருக்கும், சும்மா இழுத்து கட்டு கருப்பு கயிறு வச்சுருக்கோம். இடுப்புலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நூற்கொடியெல்லாம் போடும்போது லூஸ் ஆயிரும், அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கருப்பு கயிறு வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்க கைக்கு காலுக்கு போடுறது பாருங்க, காலுக்கு போடுற தண்டம் பாருங்க, கைக்கு போடுறது காலுக்கு போடுறது. அப்புறம் பால் பாசி சும்மா குழந்தைய கக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு போடுற பால் பாசி வச்சுருக்கோம் பாருங்க, பால் பாசி சரிங்களா. அப்புறம் பாருங்க குழந்தைய அடிக்க நீங்கள் ஏதாவது வயிற்று கொடுத்தீங்கன்னா கக்கிட்டே இருப்பாங்க, அது நெஞ்சில் பட்டினா சளி கட்டும், அது சளி கட்டாமல் இருக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி கொள்ளுப்பட்டை. இது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கேன்வாஸ் போட்டிருக்கோம். இந்த கேன்வாஸ் என்ன தான் ஈரமானாலும் உள்பக்கம் படாது, இறங்கி கீழே தான் வரும். வயிற்றுக்கு வந்து ஒரு பிரச்சனை, நெஞ்சில் பட்டாமல் தான் குழந்தை அது போல ஜொல்லுப்பட்டை இது வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள் குழந்தைய நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வெயில் அதிகமாக வரனால குழந்தை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும், குளிக்க வைப்பீங்க. இந்த வெயில் டைம் அதிகமாக வெயில் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு குழந்தைய கொஞ்சம் குளிச்சு பண்ணுறதுக்கு அப்படின்னு பண்ணுவீங்க. இந்த தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி இமாலயா இந்த மாதிரிலாம் பேக்கேஜ் பண்ணி குளிக்க வைக்கும் போது அதுக்கு போடுற மசாஜ் ஷீட்டு. இந்த மசாஜ் ஷீட் எதுக்குன்னா இதில் போட்டு நீங்கள் குழந்தைய போட்டு எண்ணெயில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குளிக்க கொண்டு போவீங்க, சுற்றி எனக்கு காஞ்சி மட்டும் அது மட்டும் குழந்தை பேசாமல் அப்படியே தூங்கிக்கும். இது நீங்கள் மற்ற இல்லாமல் வெளியே போனீங்கன்னா வலிக்கு கீழே விழுந்துருவீங்க. இந்த மாதிரி ஷீட்டுக்கு மாதிரி நீங்கள் அப்படியே தொடச்சி மடிச்சு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மசாஜ் ஷீட் நம்மகிட்ட இருக்குங்க. அப்போ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவல் நீங்கள் வெளியே வாங்குவீங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்லாம் பொசுன்னு இருக்கும். இந்த குழந்தைங்க தொடச்சிங்கன்னா அந்த 1 பீஸ் உள்ளே போயிடும். அது இந்த மாதிரி தவிர்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். என்ன பண்ணாலும் பிசுறு வெளியே வராது. இந்த மாதிரி டவல் குழந்தைய டவல் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் பாருங்கள் டையர் ஷீட்டு, இது எல்லாரும் வீட்டில் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி டையர் ஷீட்டு வச்சுருக்கோம். அப்போ எல்லாம் இது பாருங்கள் சரிங்களா. நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். குழந்தைய நீங்கள் குளிக்க வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து குழந்தைக்கு தண்ணி ஊற்றி சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே கண்ணுக்கிட்ட வந்தால் குழந்தைக்கு என்னவோ கண்ணில் பட்டு அழுகுங்க, அப்படியே நீங்கள் தொடச்சிடும். அதுக்கு வந்து உங்களுக்கு அதை பாதுகாக்கிறது பாருங்கள் கேப், இந்த மாதிரி கேப் இந்த மாதிரி பின் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு வயசு ஆமாம் 1 மாதத்துலேருந்து 4 வயசு மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப் மாதிரி பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா என்ன நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் தலைக்கு மட்டும்தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி வடிச்சு கீழே விழுந்து கண்ணு கட்ட மூஞ்சி கட்ட எதுவுமே பேஸ் கட்ட எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி தவிர்க்க கேப் நாங்கள் வச்சிருக்கோம், ஷவர் கேப். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாருங்க, குழந்தை பிறந்தோடனே வந்து நீங்கள் வந்து ஜட்டியெல்லாம் போட முடியாது, இந்த மாதிரி லங்கோடு தான் கட்டுவீங்க. இந்த லங்கோ நம்மகிட்ட பனிங் கிளாத்ல வச்சிருக்கோம் பாருங்க, சூப்பராக இருக்கும் பனிங் கிளாத். இந்த பனிங் கிளாத் பாருங்க இது இருக்கு, இந்த வைப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா நீங்கள் வந்து வைப்ஸ் போட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நீங்கள் தொடச்சி உடனே நீங்கள் இந்த மாதிரி லங்கோடு நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா. அப்புறம் பாருங்க குழந்தைய நீங்கள் யார்ட்டோ கொடுக்குறோம் இந்த மாதிரி லங்கோடு கட்டி வாட்டர் ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன குழந்தை யூரின் போனால் வெளியே வந்து வராமக்கு வாட்டர் ப்ரூஃபோட பாருங்கள் கேன்வாஸோட தச்சு ரெடியாக வச்சுருக்கோம். கேன்வாஸோடு இருக்குது. இந்த மாதிரி லங்கோ நீங்கள் கட்டினீங்கன்னா குழந்தை என்ன தான் பாத்ரூம் யூரினை போனால் கூட உங்கள் பெட்டோ இல்லை யார்ட்டோ கூட வாங்க துணியோ எதுவுமே ஆகாது. அதுலேருந்து நீங்கள் பதிலாக குழந்தைய அப்படின்னு தொடச்சி வெளியே எடுத்து வாஷ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபோட வச்சுருக்கோம் லங்கோடு. அப்புறம் பாருங்க நீங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணணும் குழந்தைய பார்க்க போனீங்க பாருங்கள், பேக்கேஜ் இமாலயா கிஃப்ட் ஐட்டம் வச்சுருக்கோம். இது உங்களுக்கு எம்ஆர்பி நாங்கள் வந்து 50 ரூபாய் கம்மியாக தரோம். எம்ஆர்பி ரேட்டிலேருந்து உங்களுக்கு 50 ரூபாய் கம்மியாக தரோம் பாருங்கள். பேக்கேஜ் டேட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு 2025 மட்டும் உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா. பாருங்கள் அவைலபிள் இது வச்சுருக்கோம் சரிங்களா. குழந்தைக்கு பால் பாட்டில் பாருங்கள் சில்வர் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, சில்கான் இருக்குது. என்னங்க இப்போ பாருங்கள் சில்வர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பாட்டில் வச்சுருக்கோம். என்ன தான் நீங்கள் வந்து என்ன சூடோடு நீங்கள் ஊற்றி தொடர்ந்து வச்சாலும் ஸ்மெல்லு வராது. இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பால் வந்து சுட சுற்றி இதில் வச்சாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகும், சூடு வந்து ஸ்மெல் ஆகாது. வாஷ் பண்ண கூட சீக்கிரமாக நம்ம சில்வர் பாட்டில் பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து 1லேருந்து 3 சைஸ் வச்சுருக்கோம் சில்வர் பாட்டில். அப்போ பாருங்கள் குழந்தைக்கு நீங்கள் அதே வந்து கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கோம் சில்கானோட. சில குழந்தைங்க பாட்டில் இப்படி கொடுத்து கீழே போட்டுருப்பாங்க, இந்த மாதிரி கொடுக்குமா பிடிச்சி இப்படி குடித்தாலும் என்ன தான் திருநாளும் பாருங்கள் அப்படி தெரிவிக்கும். பாட்டிலே வந்து இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலே குழந்தைக்கு கீழே போட்டால் கூட உடையாது, சில்கானோட இருக்குது போட்டாலும் உடையாது, சில்கானோட வச்சுருக்கோம். எடுக்கும்போது வாஷ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்கான் பாட்டில் வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்க குழந்தைய சில்கான் பாட்டில் நீங்கள் எங்கேயா வெளியெல்லாம் போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கூழெல்லாம் ஊற்றி வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணி ஸ்பூன் மாதிரி இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் சில்கான், அதே பாருங்கள் சில்கானே இருக்குது ரெண்டுமே. இந்த மாதிரி இது சில்கான் இது சில்கான், என்னதான் குழந்தைக்கு நீங்கள் இப்படி கொடுத்தாலும் குழந்தைக்கு காயம் சில்கான் பாட்டிலும் நாங்கள் வச்சுருக்கோம். அதே பாருங்கள்
வாட்டர் மட்டும் கொடுக்குற பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் 2 சைஸ் 2 மாடல் இருக்குது. அப்புறம் பாருங்கள் குழந்தையும் ப்ரஷ் பாட்டில் வாஷ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு வச்சுருக்கோம். எல்லாமே குழந்தைக்கு உண்டான A to Z. நீங்கள் வந்து கடையில் ஒரு டைம் நீங்கள் கடையை வந்து பாருங்கள், பொருளை பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 1.5 வயசு மட்டும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளுமே நாங்கள் அவைலபிளாக வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு பொருளாக பார்த்து உங்களுக்கு தேவையில்ல பொருள் எல்லாமே ஒரே 1 மணி நேரத்தில் நீங்கள் 6 மாதத்துக்குள்ள பொருளை வாங்கிக்கொண்டு வீட்டில் வச்சாலும் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சு போகும். நம்ம கடையை ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கஸ்டமருக்கு நம்ம கடையை பற்றி எடுத்து சொல்லுங்கள். வெளியே விட ஒரு ரேட் ரொம்ப சீப் பெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பாருங்கள். ஓகேண்ணா. பாருங்கள், இந்த குழந்தைய நீங்கள் வெயிலில் பகல் நேரத்தை கூட்டிகிட்டு போகும்போது நல்ல வெயில், சம்மர் வெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து துண்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு விட்டு மாறிடும். அதுக்கான கேப்புகள் பாருங்கள், இந்த மாதிரி கேப்பு போடலாம் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி கேப்பை போடலாம். இந்த மாதிரி கேப்பை போடும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து மாதிரி கேப் இப்படி போடும்போது என்ன ஆகுனா குழந்தை இப்படி போட்டு இப்படி பண்ணும்போது என்னதான் காற்றடிச்சாலும் பறந்து வெளியே வராது. நம்ம ஷேப்பாக இருக்குது. 100% உங்களுக்கு காட்டன் இருக்குது. என்னதான் குழந்தைக்கு வேர்வை இருந்தால் உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி கேப் நம்ம வச்சுருப்பாங்க கேப்பு. அப்புறம் மாதிரி இந்த மாதிரி கேப் இருக்குது. இந்த மாதிரி பெண்களே குழந்தைக்கு போகிற கேப், இந்த மாதிரி கேப் போட்டிங்க உங்களுக்கு என்ன ஆகுனா குழந்தைக்கு ரொம்ப இதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேப் பாருங்கள், இந்த மாதிரி வரும் மாடல். இந்த மாதிரி கேப்பு நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கேப், இந்த மாதிரி கேப்பு நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள், நெக் பேண்டு குழந்தைக்கு முடி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேண்டிங் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி பேண்ட் இப்படி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பேண்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வெயிலுக்கு குழந்தைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக போடக்கூடிய பொருள் நாங்கள் இப்போ அவைலபிளாக வச்சுருக்கோம். ஓகே. பாருங்க, குழந்தைக்கு போடக்கூடிய ஷூ ஐட்டம்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். குழந்தைக்கு பாருங்க, குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 20 நாளைக்கு அப்புறம் போடக்கூடிய ஷூ. இது பார்த்தீங்கன்னா வெறும் சாக்ஸ் தான் உங்களுக்கு, ஆனால் ஷூ மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஷூ மாதிரி இருக்கும். சாக்ஸ் தான் இது. அவங்களுக்கு 20 நாள்லேருந்து 1.5 வயசு 1 வயசு மட்டும் போட்டுக்கலாம். சரிண்ணா. சாக்ஸ் மாதிரி இருக்குது இந்த ஷூ. அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஷூ வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஷூ வச்சிருக்கோம். குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய ஷூ பாருங்க. சில குழந்தை பேர் வைக்கும்போது டிசைனாக கேட்பாங்க ஷூ. அந்த மாதிரி ஷூ நாங்கள் வச்சிருக்கோம். பாருங்கள், பேர் வைக்கும்போது போடக்கூடிய ஷூ, கைக்கு போகிற காலுக்கு போகிற சாக்ஸ் எல்லாம் செட்டாகவும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. சரி. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க கையை பிடிச்சி. நடக்கும்போது இந்த மாதிரி ஷூ போட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஷூ போடுங்க குழந்தைக்கு. இந்த மாதிரி விசில் வரும். இந்த மாதிரி விசில் ஷூ போடும்போது குழந்தைங்க சவுண்டுக்கு எச்சா காலை வைப்பாங்க. இந்த மாதிரி சவுண்ட் வரும்போது குழந்தைங்க ஒரு காலை வச்சா சவுண்டு என்ன கீழே பார்ப்பாங்க, இன்னும் காலை வைப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா நடக்காது. இந்த மாதிரி விசில் ஷூ நாங்கள் வச்சிருக்கோம். சரி சரி. அப்போ பாருங்க, குழந்தைக்கு ரொம்ப குளிராக இருந்து வச்சுக்கோங்க, அந்த குளிருக்கு சாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஷூவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஷூ வச்சிருக்கோம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தலையை வந்து இப்படி சாய்ச்ச மாதிரியே வச்சிருப்பாங்க சைடா. அந்த குழந்தைய வந்து என்ன நீங்கள் நேராக வச்சாலும் சாய்ச்சி அந்த சாயாமல் ஸ்டடியாக நம்மளை பார்க்காம வைக்கக்கூடிய பில்லோ பாருங்க. இந்த மாதிரி பில்லோட குழந்தைய நீங்கள் படுக்க வச்சிட்டிங்கன்னா தலை வந்து இப்படி என்ன சாய்ச்சாலும் குழந்தைக்கு சாய நம்மளை பார்த்த மாதிரி நேராக ஸ்டடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி பில்லோ வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் டயர்ட் ஆயிருவீங்க, குழந்தைய பார்த்து கழுத்து அதெல்லாம் வலிக்கிற இந்த மாதிரி நெக் பில்லோ பாருங்க. இந்த மாதிரி பில்லோ இந்த மாதிரி போட்டுட்டு ஐ மாஸ்க் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்க வரல, ரொம்ப கண்ணு தான் பாருங்க, ஐ மாஸ்க் கூட வச்சிருக்கோம். மாஸ்க் இது 2 நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி நீங்கள் ரிலாக்ஸாக தூங்கிக்கலாம். அந்த மாதிரி ஐ மாஸ்க் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நெக் பில்லோ. அப்புறம் பாருங்க, பீடிங் பில்லோ. குழந்தைய நீங்கள் ரொம்ப நேரம் தூக்கி உங்களுக்கு ரொம்ப கை வலிக்கும். இந்த மாதிரி அதுக்கு பாருங்க பீடிங் பில்லோ வச்சிருக்கோம். இந்த மாதிரி பில்லோ பாருங்க, இந்த மாதிரி வச்சு நீங்கள் பீடிங் பிக்கலாம். அந்த மாதிரி பில்லோவும் நாங்கள் வச்சிருக்கோம். சரிங்களா? ஹலோ. அப்போது இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேபி டவல்ஸு, அது மாதிரி வெரைட்டி டைப்பு கேப் டவல்ஸு, அது மாதிரி பாத் டவல்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. பின்ன என்ன நம்ம மல்லு, அப்போது நான் கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பிளாங்கெட்டா? பேபி பிளாங்கெட்டு கேப்டல் மாடலோட வந்துடும். இந்த மாதிரி குவாலிட்டி எப்படின்னா நமக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது ஓகே. இது நமக்கு டபுள் சைடு க்ளோத்தோட வந்துடும். ஓகே. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. இது வந்துட்டு நமக்கு வேரியண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ഈ ഐറ്റംസ് ഇതിൽ ഡബിൾ ലെയറും இருக்குது, சிங்கிள் லேயரும் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம். இது வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பேபிஸுக்கு தனியாக வர பெட்ஷீட் பார்த்தீங்களா. இது நமக்கு ஒரு 4-5 இயர்ஸ் வரை நமக்கு யூஸ் பண்ணிட்டு அதே கணக்குன்னு இந்த இது பார்த்தீங்களா உங்களுக்கு நைட் டைமில் இது க்ளோ ஆகும். ஓகே. அந்த மாதிரி ஐட்டம். மற்றபடி இது சூப்பர் சாஃப்ட் ஐட்டம். ஓகே. இதுலேயே நமக்கு வேரியண்ட் கலர்ஸ் இருக்குது. പിന്നെ இது அதே இது ஜஸ்ட் போர்ன் பேபிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது கார்ட்டூன் பிரிண்ட்ஸோட வந்துடும். ஓகே. இது நமக்கு அதே மாதிரி டபுள் சைடு க்ளோத்தோட வர்றதா வேரியண்ட் கலர்ஸ் നമുക്ക് ഇതിൽ അവൈലബിൾ. ഓക്കെ. പിന്നെ ഇത് ക്യാപ് ടവലിലെ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புதிய மாடல். ஓகே ஓகே. பேபி ஃபுல்லாக படுக்க அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஓகே. கால் சேர்ந்து வந்துற மாதிரி வர்ற மாதிரி. ஓகே. ഇതിങ്ങനെ പോകും. ഇതിനകത്ത് നമുക്ക് ഡിഫറെൻറ്റ് കളേഴ്സ് இருக்குது. ஓகே. പിന്നെ இந்த மாதிரி ஒன்று
மோஸ்ட்லி ட்ராவல் பெட் எல்லாம் வருமல்ல அதே மாடலில் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். பேபியை ஜிப்பு கட்டிட்டு உள்ள போட்டு അങ്ങനെ உள்ள போட்டு வைக்கிற மாதிரி. இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் അവൈലബിൾസ് இருக்கு. ഓക്കെ. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ഷോപ്പിൽ ഇപ്പോൾ അവൈലബിളാக இருக்கும். ഓക്കെங்க. പിന്നെ നമുക്ക് വരുന്നത് ഇപ്പോൾ സമ്മർ ടൈമിൽ തന്നെ നല്ല ഹോട്ടായിരിക്കും. അപ്പോൾ കോട്ടണിൽ നമ്മൾ സൂപ്പർ സോഫ്റ്റ് ക്വാളിറ്റി കൊണ്ടുവന്നത്. ഓക്കെ. ഇത് നമുക്ക് ബേബിയെ റാപ്പ് ചെയ്യാവുന്നൊരു ബെൽറ്റ് ചേർന്ന് വന്നോളും. இந்த மாதிரி பெரிய சைஸில் நமக்கு இது வந்துடும். ஓகே. ஓகே. வெளியில் நமக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் பிரிண்ட்ஸோட வந்துடும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஐட்டம். இதில் நமக்கு அதே மாதிரி இதில் ஒயிட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் கார்ட்டூன் பிரிண்ட்ஸில் நமக்கு இதில் வந்துடும். ഓക്കെ. ഓക്കെ. ഇത് വിട്ടാൽ നമുക്ക് അടുത്തത് വരുന്നത് ബേബി ബാത്ത് ടവൽസ്. ബാത്ത് ടവൽ. ബാത്ത് ടവൽസിൽ ഇപ്പോൾ നമ്മൾ റീസെൻ്റായിട്ട് കൊന്നിട്ടുള്ള ക്വാളിറ്റിയാണിത്. മസ്ലിൻ ടവൽസ്, അതായത് കോട്ടണിലെ വരെ ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി മെറ്റീരിയൽ ഇതാകും. കോറ മസ്ലിൻ. അതെ അതെ. ഇത് 100% കോട്ടൺ ആണ്, മിക്സിംഗ് ഒന്നും ഇല്ലാത്ത ഐറ്റം. ഇത് ഈ ഒരു സൈസിൽ നമ്മുടെ അവൈലബിൾ ഉണ്ട്. ഇതിൽ ചിന്ന സൈസും നമ്മളുടെ അവൈലബിൾ ഉണ്ട്. പിന്നെ അതിൽ വേറെ നെക്സ്റ്റ് ക്വാളിറ്റിയാകും മൈക്രോ ഫൈബറിൽ വേറെ ബാത്ത് ടവൽസ്. ഇതാകുമ്പോൾ തന്നെ ബേബീസിൻ്റെ സ്കിന്നൊക്കെ റാഷസ് அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வராது. அது போக இது பெரிய சைஸ் தான் நமக்கு. பெரிய சைஸ். ஓகே. இது இதில் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. പിന്നെ അഡൽട്ട് നമുക്ക് യൂസ് பண்ணுற மாதிரி இருக்குது. പ്ലെയിൻ കളേഴ്സിൽ അവൈലബിൾ இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸில் இது. ஓகே. ഈ ഐറ്റംസ് ഒക്കെ നമുക്ക് இந்த ഐറ്റംസ് എല്ലാം உங்களுக்கு ഒരു എക്കണമി റേഞ്ചിൽ உங்களுக்கு ഇതെല്ലാം അവൈലബിൾ ആണ്. ഓക്കെ. இந்த மாதிரி. ഓക്കെ. ഇനി അടുത്തത് വന്നിട്ട് നമുക്ക് ബേബി ബെഡ് பார்க்க போகலாம். ഓക്കെ. ഇനിയിപ്പോൾ നമ്മുടെ ബെഡാണ്. ബെഡിൽ നമുക്ക് ഒരു വെറൈറ്റി കളക്ഷൻസ് ഇருக்கு. எல்லாமே காட்டுறது നമുക്ക് വീഡിയോ ടൈമിലേക്ക് ജാസ്തി ആയിരും. അത് നമുക്ക് അതിനകത്ത് വരുന്ന മാക്സിമം നല്ല ക്വാളിറ്റീസ് നമുക്ക് ഇതിൽ നോക്കിയിട്ട് വരാം. ഓക്കെ. ഇതിനകത്ത് വരുന്നത് ഒരു ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി തന്നെയാണ്. കോട്ടൺ നമുക്ക് നെറ്റ് വന്നിട്ട് കോട്ടൺ, അത് പോകെ இந்த மெட்டீரியலும் காட்டன். அந்த மாதிரி வர நெட் பெட்ஸ். இந்த பெட்டுகள் നമ്മുടെ ஸ்டார்டிங் 180 rupees up to 750 rupees வரை இருக்கு. ஓகே. அந்த மாதிரி ஐட்டம்ஸ். പിന്നെ നെക്സ്റ്റ് ഇത് ട്രാവൽ ബെഡ്. ട്രാവൽ ബെഡും അതേ மாதிரி നമ്മുടെ സ്റ്റാർട്ടിങ് 200 rupees up to 350 വരെ. 350 rupees. இந்த மாதிரி. ஓகே. நிறைய വെറൈറ്റീസ് இருக்கு. ஆமா, ഇതിലേ நிறைய വെറൈറ്റീസ് இருக்கு. പിന്നെ നമ്മൾ മോസ്റ്റ്ലി ഇപ്പോൾ ഓൺലൈനിലായിട്ട് അവൈലബിൾ ആകുന്ന ബോട്ട് ബെഡ്, ഫോട്ടോ ഷൂട്ട്സിനൊക്കെ നമ്മൾ എടുക്കുന്ന പോലെ. ഓക്കെ. ഇത് ഒരു ഡബിൾ എക്സൽ സൈസ് ബെഡിൽ നമുക്ക് ഇത് വന്നിരും. ഓക്കെ. അതേ மாதிரி നമുക്ക് இந்த மாதிரி ഇത് ടൈപ്പ് பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. அப்போ இதே மாதிரி ഫോട്ടോ ഷൂട്ടുக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுல நம்மள்ட்ட ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு. കളർ വേരിയന്റും நிறைய இருக்கு. ஓகே. ഇത് തന്നെ ഇപ്പൊ റീസെന്റ് ആയിട്ട് മാർക്കറ്റിൽ വന്ന പുതിയൊരു ഐറ്റമാണ്. കാഡിലെ വേറെ ബെഡ്, തൊട്ടിലെ വേറെ ബെഡ്. നമുക്ക് ഇത് വന്നിട്ട് ഒരു കോംബോ പാക്കേജ് ആക്കും. ഇത് എപ്പടിனா ഇതൊക്കെ போடுற ஸ்ப்ரிங். ஜஸ்ட் செகண்ட் ഞാനത് മാറ്റി உங்களுக்கு காட்டுறேன். தொட்டில் ஸ்ப்ரிங், பெட், தொட்டி துணி, அதோட பெட் அட்டாச் வந்துடும். அது கூட இந்த கொசுவலி உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஓகே. இது சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இது வரும். ஓகே. இது நமக்கு மெட்டீரியல் வந்துட்டு மல்லு துணி தான். ஓகே. പിന്നെ പ്യൂർ കോട്ടൺ தான் இது. இது எப்படின்னா கொஞ்சம் பேபிஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் மாதிரி கார்ட்டூன் பிரிண்டோட அந்த மாதிரி வரும். வேற என்ன கலர்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு. இது என்ன பிரைஸ் வரும்ப்பா? இது நமக்கு கோம்போ கம்ப்ளீட் கோம்போ வந்துட்டு 649 rupees நம்மளுக்கு. ஓகே. പിന്നെ ഇതേ மாதிரி ഹൂക്ക് എക്സ്റ്റെൻഡർ இருக்கு. ஓகே. ഇങ്ങനെ പിന്നെ തൊട്ടിൽ കമ്പി എക്സെട്രാ തൊട്ടിൽ സംബന്ധപ്പെട്ട എല്ലാ ഐറ്റംസും ഇருக்கு. ഓക്കെ. ഇതെന്നപ്പാ? ഇത് റീസെന്റ് ആയിട്ട് വന്ന പുതിയൊരു മോഡൽ ഐറ്റമാണ്. இப்போ உள்ள வீடுகளெல்லாம் எப்படின்னா மோஸ்ட்லி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஆமா. அப்போ மேல ஹூக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. அதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்பினா இது நமக்கு ஜன்னல்ல மாட்டிட்டு யூஸ் பண்றோம். இதே நமக்கு இந்த மாதிரி ஜன்னல்ட ஹூக்கில நமக்கு மாட்டிட்டு തൊട്ടിൽ നമുക്ക് ഇതിലേ മാറ്റിക്കാം. ഇതിൽ പോട്ടിക്കാം. ഓക്കേ. ഇതിലെ കമ്പനി തരുന്നത് വന്നിട്ട് 15 കിലോ இந்த സാധനം താങ്ങും. ഓക്കേ. അപ്പോൾ മോസ്റ്റ്ലി ഒരു ബേബീസ് ഒക്കെ ഒരു 1.5 വയസ്സൊക്കെ ആകുമ്പോഴും നമുക്കൊരു 10 കിലോയ്ക്കുള്ളത്. അപ്പോഴാണെങ്കിൽ ഇത് യൂസ്ഫുൾ ആയിട്ടുള്ള ഒരു ഗാഡ്ജറ്റ് ആണ് ഇത്. ഓക്കേ. ഇത് നല്ല ഇതിനകത്ത് 2 കളേഴ്സ് അവൈലബിൾ ഇருக்கு. ഇത് വേണമെങ്കിൽ നമ്മുടെ ഷോപ്പിലോട്ട് പോയാൽ വാങ്ങാം. ഓക്കേ. ഇത് റീസെന്റ് വന്ന ഒരു പുതിയ വെഹിക്കിൾ ആണ് നമ്മുടെ ഇത്. ഓക്കേ. ഇത് വന്നിട്ട് എക്കോ പാണ്ട സൈക്കിൾ. ഇത് എപ്പടിனா നോർമൽ കുളന്തി ഉൾക്കാന്നിട്ട് വീൽ സ്റ്റിയറിംഗ് ലെഫ്റ്റ് റൈറ്റ് തിരിച്ചാ സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് പോയിക്കോളും. നല്ലൊരു ക്വാളിറ്റിയിൽ വരുന്ന ഇത്. അപ് ടു 70 kg ഇത് താങ്ങും. 70 kg 70 kg. ഇപ്പൊ ഞാനൊക്കെ ഇരുന്നാലും നമുക്ക് ഇത് ഓട്ടല. அந்த மாதிரி ബെസ്റ്റ് ക്വാളിറ്റിയിൽ വരതാ. ഇത് നമുക്ക് നല്ലൊരു ഐറ്റം തന്നെയാണ്. ഇതിനകത്ത് തന്നെ മ്യൂസിക്കും കാര്യങ്ങളൊക്കെ നിങ്ങൾക്ക് ഇതിനകത്ത് വന്നോളൂ. ഇത് നെക്സ്റ്റ് ഐറ്റം
ஹோல்ஸ் இந்த மாதிரினா நார்மல் இது இப்போ ரெகுலராக எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இது நம்மள்ட்ட இருக்குது. இதில் வீல் அட்டாச்சாக வந்துடும். அதை நான் இப்போ வச்சுட்டு இல்லை, நமக்கு இது நார்மல் இந்த மாதிரி இருக்கும். பின்ன வீல் அட்டாச் பண்ணி ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே ഇത് ഒരു ഐറ്റം ബേബി സോഫ. ഇപ്പോൾ മോസ്റ്റ്ലി കോൾഡ് ഏരിയാസിലേക്ക് നമുക്ക് നന്നായി സെയിൽ ആകുന്ന ഒരു ഐറ്റമാണ്. പിന്നെ തന്നെ അപ് ടു 2 years വരെ നമുക്കിത് യൂസ് பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்னா இது தூரி நமக்கு நார்மல் ஸ்விங் மாதிரி தானே இது. அப்போ இதில் நமக்கு பேபியை அட்டாச் பண்ணுற மாதிரி பெல்ட்டு வந்துடும், அது வந்துடும். பின்ன என்ன இது அதே மாதிரி தான் நமக்கு 15 kg இந்த தொட்டியில் தாங்கும். 15 இந்த மாதிரி ஐட்டம். ஆமாம், இதில் നമ്മുടെ വേരിയൻ്റ് കളേഴ്സ് അവൈലബിൾ இருக்குது, വേണമെങ്കിൽ വന്ന് വാങ്ങിക്കോളാം. ஓகே, மோஸ்ட்லி இப்போ நமக்கு வேறு கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க பெட்டில் யூரின் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை ஷீட் ஏதாச்சும் இருக்காண்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் பெட் ப்ரொடெக்டர் தான். இது யூரின் அப்சர்வ் பண்ணுற மாதிரி டெரி காட்டன்லேயே வந்துட்டுல மெட்டீரியல் இது. இது நம்மள்ட்ட கிங் சைஸ் வரை அவைலபிள் இருக்குது. இது நம்ம பெட்டுக்குள்ளே மேலேயே போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், அந்த மாதிரி வர்றதா. இது யூசுவலி பெட் கவர் மாதிரி. பெட் கவர் மாதிரி இது ஃபிட்டட் மாடல் ஆகும். ஓகே, உங்களுக்கு இதுல மக்கள் எலாஸ்டிக் டைப்பா? எஸ். ஓகே. அப்போ இதுல யூரின் போற இந்த லேயர் அப்சர்வ் பண்ணிரும், உள்ள இருக்கிற லேயர் பெட்டுக்குள்ள போகும். ஓகே, அந்த மாதிரி. இது என்ன வாஷபிள் தானே? வாஷபிள் தான். இது டெரி காட்டன் ஆகிறதுனால அவ்வளோக்கு ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தது ஜஸ்ட் மேட்ரஸ் ப்ரொடெக்டர் மட்டும் தான். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துரும். இது கிங் சைஸ் வரை அவைலபிள் இருக்கு. ஓகே, இல்ல அதே மாதிரி நமக்கு வேரியன்ட் கலர்ஸும் இருக்கு. ஓகே, வந்துங்க பீடிங் நைட்டி வச்சுருக்கோம். பாருங்க, பீடிங் நைட்டி ஸ்ட்ரெயிட் ஜிப்பு, அதாவது ஜிப்பு ஸ்ட்ரெயிட் ஆகக்கூடிய பீடிங் நைட்டி நம்மக்கிட்ட எல்ஏ எக்ஸ்எல் XXL 5XL மட்டும் பீடிங் நைட்டி வச்சு கிளாத்து பாருங்களேன் கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு எக்காந்து கொஞ்சம் நல்லா அடிக்காது, கெட்டியாக பீடிங் நைட்டி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீடிங் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸு XL XXL 4XL எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா 199 ரூபாய். எல்லாமே எல்லா சைஸுமே XL LA XL XXL 5XL எல்லாமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு தர்றோம். பாருங்க, உங்களுக்கு என்ன வெயில போனாலும் உங்களுக்கு சூடு எடுக்காது. ஸ்ட்ரெயிட் ஜிப்பு பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஜிப்போட வச்சிருக்கோம். ரயான் மெட்டீரியல். ஆமாம், ரயான் மெட்டீரியல். பாருங்க, ஃபுல் ஜிப் இது 198 ரூபாய்க்கு தர்றோம். பாருங்க, இது கட் பண்ணுங்க. பாருங்க, குழந்தை பிறந்துன்னா ஒரு 20 நாளைக்கு அப்புறம் வயிறு கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டவல் கட்டுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஈர டவல் நிறைய பேர் வயிறு திருக்கி கட்டுவாங்க. நீங்கள் அதை கட்ட வேண்டாம். இந்த மாதிரி பாருங்க, நாங்கள் ரெடியாக பேண்டிஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இது பாருங்க, நீங்கள் வயிறு கட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி பேண்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது நீங்கள் போட்டால் வயிறு உங்களுக்கு உள்ள அழுத்திக்கணும். இதில் பாருங்க XXL XXL 4XL 4 சைஸ் வச்சுருக்கோம். அதே நீங்கள் டாப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் டாப்ஸ் மாதிரி மாடலும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இது இந்த மாடலும் நாங்கள் வச்சுருக்கோம். இது நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், எங்கே ஃபங்க்ஷன் போனால் யூஸ் பண்ணி உங்களுக்கு வயிறு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காமிச்சு இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீடிங் ப்ரா, பனியன் கிளாத். நீங்கள் காட்டெலாம் பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத் வச்சுருக்கோம், பீடிங் ப்ரா வச்சுருக்கோம். பாருங்கள், கம்ஃபர்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், பீடிங் ப்ரா, இந்த மாதிரி பீடிங் ப்ராவும் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து 30 சைஸ்லேருந்து 50 சைஸ் மட்டும் வச்சுருக்கோம். அதாவதுங்க 30லேருந்து 50 சைஸ் மட்டும் நாங்கள் கடையில் ரெடியாக வச்சுருக்கோம். பீடிங் ப்ராவும் நாங்கள் வச்சுருக்கோம். மேடம், எல்லா ஐட்டமும் குழந்தைக்கு உண்டானது பெரியவங்க எல்லா ஐட்டம் A to Z எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் நேரில் வந்து ஒரு டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடையை விருப்பப்பட்டு நெக்ஸ்ட் பொருள் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் பட்ஜெட்டை முடிச்சுக்கலாம். வாங்க, நேரில் வாங்க, வந்து பாருங்கள். சரிங்களா? சரிங்க.